நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் விறுவிறுன்னு போச்சு. பார்க்கலாம். அவ்வளோ ரொமான்டிக் இல்லை, அதனால ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனும் இருக்குது படத்தில், ஸோ அதுவும் பார்க்கலாம். சரி இல்லைங்க, ஃபேமிலியாக ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஃபேமிலி எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளைமேக்ஸ் அப்படியே நிமிஷா சஜ்ஜன் அவங்க ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம் பாருங்க. குருங்க வேறு லெவல், நல்லா தான் இருந்தது. நல்லா தானே இருந்தது. கதை சொல்லிட்டா அப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கதை பாருங்கள், கதை நல்லாயிருக்கும். உண்மையிலுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் கதை கரெக்டாக போகுது. கரெக்டாக அந்த அந்த இடத்துக்கு அது ஸ்லோவாக இருந்தது. கரெக்டாக படம் முடிகிறப்ப கரெக்டாக பேச முடிஞ்சிருச்சு படம். புரியல, நல்லா தான் இருக்குது. காமெடிலாம் இல்லைண்ணா படத்தில். லவ் இருக்குது, லவ் போர்ஷன் சின்னதாக இருக்குது. மேரேஜ் ஆன பிறகு லவ் போர்ஷன் இருக்குது, 2 போர்ஷன் இருக்குது. மெயினாக அந்த கல்யாணம் ஆன பிறகு லவ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு குழந்தைய வச்சு படம் ஃபுல்லாமே மூவ் பண்ணிட்டாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு மூவ் பண்ணிட்டாங்க. படம் இப்போ வர படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. பார்க்கலாண்ணா. இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. சின்ன சின்ன போர்ஷனாக இருக்குது. மெயினான பிளாட் வந்துட்டு பின்னாடி தான் இருக்குது கதையில். ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். நல்லா புரியல, அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த அவங்களோட குழந்தைய வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து வேறு இதுக்கு மாற்றுறது தான் கதை. நிறையா தான் த்ரில்லர் தான், பட் நல்லா தான் போச்சு. செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நல்லா லாக் இல்லை, மெசேஜ் இல்லை, அவேர்னஸ் தான் இருக்குது. மெசேஜ்லாம் இல்லை, அவேர்னஸாக இருங்கன்றது அந்த ஸ்டோரி. ஓகே, கண்டிப்பாக தேவை இந்த அவேர்னஸ் தான். எல்லா படத்துலையும் வந்திருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் இவங்களும் ஒரு அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக பிஜிஎம் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது பிஜிஎம். இப்போ த்ரில்லருக்கு என்ன பிஜிஎம் வேணுமோ அது இருக்குது. படம் லாக்லாம் ஆகாது. இப்போ ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸில் வந்து கதைக்குள்ளே போக டைம் எடுக்கும். ஒன்ஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் அது வார்டுன்னு போகும். நம்மளும் கதைக்குள்ளேயே போகணும். சூப்பராக பண்ணியிருக்கேன். நிமிஷா விஜய் நல்லா பண்ணியிருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது ப்ரோ, நேச்சுரலாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அடல்ட்டெல்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. பிஜிஎம்மா சூப்பராக இருந்தது. பிஜிஎம் தான் தரம். அது டிராஃபிக்கிங் கதை தான் ப்ரோ, குழந்தைய கடத்துற அந்த மாதிரி டிராஃபிக்கிங் கதை தான். நல்லா தான் இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மூவி நல்லா இருந்துச்சு. டிஎன்ஏ மூவி. அது கான்செப்ட் என்னன்னா, குழந்தைய பற்றி தான் மெயின் கான்செப்டே. குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது. அவரோட குழந்தைய வந்து இன்னொருத்தவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, பிக் பண்ணிக்கிட்டாங்கன்றது அதோட மெயின் கான்செப்ட். அதர்வா நல்லா நடிச்சிருந்தாரு, ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. இது மெடிக்கல் மாஃபியா கிடையாது, பட் அதை வச்சு தான் வந்து இந்த மூவி எடுத்திருக்காங்க. அதோட போர்ஷன் நல்லா இருக்கு. எமோஷன் சீசன் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்குறவங்க இல்லை நியூ மேரிட் கப்பிள்ஸ் அவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், தரமாக இருந்துச்சு. வச்சு செஞ்சுட்டாரு.